இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா வாங்க அத்தை. வேற என்ன சொன்னாங்க? உங்க அம்மா வராங்க. வாமா லட்சுமி, வா வாமா. வீரம்மா வாங்க. அத்தை, அம்மா எப்படிமா இருக்க? அப்பா, அத்தை தனியா தான்ப்பா இருக்காங்க. அதான் நம்ம கூடவே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இவங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்லப்பா? என்னடா சொல்ற? இதுல எனக்கு என்னடா கஷ்டம்? நானே தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூப்பிட்டா ஒத்துக்குமோ ஒத்துக்காதுன்னு தயக்கமாவே இருந்தது. அத்தை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம்லாம் வரலப்பா. அவங்கள சம்மதிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கேட்காமலே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றிங்க. கண்மணி, அத்தையை உள்ள கூட்டிட்டு போ. லட்சுமி, உள்ள போமா. உள்ள போங்க அத்தை. வாமா வா. கூட்டு போ. நாளைக்கு நான் சீக்கிரமா போகணும் கண்மணி. நாளைக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, அதனால சீக்கிரம் எழுப்பி விட்டுரு. சரியா? சரிங்க. அத்தை, இன்னைக்கு கலெக்ஷன். சரி போ, கை கால் கழுவிட்டு சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு அந்த விஜயெல்லாம் கடைக்கு அனுப்பிட்டு இருக்க? ஏண்டா? நானே சொல்லணும்னு இருந்தேன். வேணாம் அத்தை, இனிமே அனுப்ப வேணாம். ராகவா, நம்ம குடும்ப தொழில் ஜவுளி வியாபாரம் தானே. அவள வந்து கத்துக்கிட்டுமே. அவ இந்த குடும்பத்து மருமக தானடா. நான் சொல்றது உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்ப. ராகவா, நீதான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இந்த வீட்ல இருக்கிற மத்த 2 மருமகளும் கடைக்கு போய் வியாபாரம் எல்லாம் பாக்கும்போது அவ மட்டும் ஒண்ணுமே செய்யாம வீட்ல இருந்தா அவ மனசு கஷ்டப்படாதா? அவ படிக்கலங்கிறதுக்காக அவளை ஒதுக்கி எல்லாம் வைக்க கூடாதுடா. அவளும் தொழில் கத்துக்கிட்டுமே. அவ ஒன்னும் தொழில் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. எல்லாரையும் நாட்டாம பண்ண வந்திருக்கா. நல்லா, உனக்கு எல்லாரும் அப்படிதான் தெரிவாங்க. ஏன்னா உன் மனசு அப்படி. கருப்பு கண்ணாடி கண்ணுல மாட்டிக்கிட்டு பார்த்தா பாக்குறதெல்லாம் கருப்பா தான் தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க ஃபர்ஸ்ட். வா விஜய். என்ன மச்சான், நீங்க என்னையும் கூட்டு வருவியேன்னு பார்த்தா என்னை எப்படி கடையிலே விட்டு வந்துட்டிய? உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றது ஒன்னும் எங்க வேலை இல்ல. ஏன் நாங்க சொல்லியா நீ கடைக்கு வந்த? தானா வந்தவளுக்கு தானா வர தெரியாது. சரி சரி, வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க. போதும். விஜி, நீ போ, கை கால் அலம்பிட்டு வந்து சமையல் வேலையை பாரு. சித்தி, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு சித்தி. நீங்களே சமைச்சிடுறீங்களா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்பதான் கடைக்கு போக ஆரம்பிச்சா அதுக்குள்ள அசதிங்கிறா. சரிதான். போதும். சித்தி, நீங்களும் உட்காருங்க, வாங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இல்ல, இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டோம். லட்சுமி, நீ வாமா, உட்கார்ந்து சாப்பிடு. மா வாமா. வீரம்மா வாங்க. வீரம்மா, நீங்க வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். மன்னிச்சிருங்க. அன்னைக்கு ஏதோ எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல என்னென்னமோ தப்பா பேசிட்டேன். ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல, விடுங்க வள்ளி. உங்க சூழ்நிலை அந்த மாதிரி. நானும் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். யாரு தப்ப தெரிஞ்சு பண்றாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம் வாங்க. தங்கச்சி,
வாமா, வந்து உட்காரு. வாங்க வீரம்மா, வாங்க. ஆ. வாங்க. உட்காருமா. அத்தை ஆ? இங்க வாங்க. இந்த வரேன்டா. உட்காருங்க வீரம்மா. அம்மணி, நீங்க அத்தைக்கு உட்காருங்க. சாப்பாடு வை. சாம்பார் போடுங்க. இந்த எனக்கு போட்டியா இருக்கிற உன் பொண்ணு வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சா இப்போ நீயும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? விஜய், ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவங்க சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க, சாம்பார் ஊத்து. ம். தங்கச்சி, இப்பதாம எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ அங்க என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நீ உன் பிடிவாரத்தை விட்டுட்டு வந்துட்ட. வார்த்தைக்கு மட்டும் இல்லம்மா, மனசாலையும் என்ன உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்குமா. இந்த வீட்டுல உனக்கு எந்த குறையும் இருக்காது. சாப்பிடு. அத்தை சாப்பிடுங்க அத்தை. சரி. ஒரு தோசை வை. தோசை எடுத்து வை. ஆ, போதும். மச்சான் இரு. சட்னி போடு. ஒரு வழியா உங்க ஃபேமிலி மொத்தமா இங்க ஒன்று செட்டில் பண்ணியாச்சு. இனி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். என்னக்கா பாலை காய்ச்ச போறிய? என்னக்கா பேச மாட்டியலா? ஏன்க்கா உங்களுக்கு எனக்கும் என்னக்கா சண்டை? ஓஹோ, பேச கூட தகுதி இல்லாத ஆள என்னை நினைக்கிறீங்களா? ஐயோ, என்னக்கா பால் கெட்டு போச்சு? சகுனமே சரியில்லையே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற இந்த வீட்ல எப்படி நல்ல சகுனம் வரும்? உன்னாலதான். வந்த உடனே பால் காய்ச்ச போறீங்களான்னு வாய வச்ச பாரு, பால் தெரிஞ்சிருச்சு. விஜய், என்னாச்சு? காலையில வாங்கின பால் சித்தி, அத காய்ச்சினாக திரிஞ்சு போயிருச்சு. சகுனமே சரியில்லைன்னு சொன்னேன், அதுக்கு என்னைய திட்டிட்டு போறாக. காலங்காத்தால வாங்கின பால் திரிஞ்சு போயிருச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு தானே சொல்லுவாக. அத கூட நான் சொல்லக்கூடாதான் சித்தி.